இறைவன் யாரிடமும் நேரில் போய் நிற்பான், கடவுள் வரமாட்டான் மட்டும் நினைக்காதீங்க. பல பேர் சந்தேகத்திலே சாமி கும்பிட்றீங்க, போல விட்டுருங்க. அதாவது தனக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வந்து இதை சொல்லு இதை செய்யன்னு சொல்கிறதுல முருகனை தவிர எனக்கு தெரிஞ்ச ஆளே கிடையாது. அல்லான்னு அப்படி கையை திறக்கிறார், பார்த்தா ராமர் முன்னாடி நிற்கிறார். இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பொக்கிஷம்னா உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர்த்தோடைய வரலாறு இருக்குது, நிறைய பேர்த்தை பற்றி, நிறைய கோயில்களை பற்றி, நிறைய ஆலயங்களை பற்றி, நிறைய ராஜாக்களை பற்றி, மன்னர்களை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து இந்து மதம் சிறப்பான மதம்னு சொல்கிறதுக்கோ அல்லது நாம் சார்ந்திருக்கிற மதம் பெரிய மதம் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நடந்த உண்மைகளை ஏற்கனவே வரலாறாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவர்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம அல்லாஹ் பெருசா ராமர் பெருசாண்டே நம்ம வரல. 2 தரம் முழுகி எந்திரிக்கார், ஒன்றும் தெரியல. 3வது தரம் முழுகி எந்திரிக்கும் போது கையில் சுதர்சன சக்கரம் கிடச்சி. சுதர்சன சக்கரப்பா அங்கே செட் ஆகலை. ஏற்கனவே செஞ்சது பல தரம் தச்சர்களை செஞ்சு பார்த்தாங்க, செட் ஆகலை. ஆனால் தானாக கோதாவரி நதியில் வந்து கிடச்சிருக்காங்க. ராமனே அனுப்பியிருக்காரு. அப்பா நதியில் என்ன சக்கரம் உலோகத்தில் செஞ்ச சனி மிதந்துலாம் வராது, கீழே போய் செட்டில் ஆகிடாது. ஆனால் மூழ்கி எடுக்கும்போது கையில் கிடச்சிங்கன்னா மிதந்து வந்திருக்கு. அப்போ ராமனே அனுப்பியிருக்கான். அங்கே ராமர் கொடுத்த சக்கரம் தான் மேலே இருக்குது. அப்பா அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் அங்கே போய் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணுது, ஓ ராமரே கொடுத்த சுதர்சன சக்கரமா, இந்த ஃபீலிங் தான் சொன்ன பக்தி. ஒரு கோவில் கட்டுறதுக்காக என்ன சரியாக வச்சிடலாம். நீங்கள் இந்த பாரத தேசத்தில் எல்லா கிராமம் தோறும் ராமன் கோவில் கட்டுவோம் நாங்கள். அப்போவே அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், தூக்கி உள்ள வைக்க காட்டுறாரு அவர் கடுப்பில். குறுக்கு இருந்தவங்க பண்ண வேலை, அந்த குறுக்கு இருந்தவங்க பூரா இந்து தான். இந்துக்கு எதிரி இந்து தான், இஸ்லாமியனுக்கு எதிரி இஸ்லாமியன் தான், உண்மை தெரிஞ்சவனுக்கு எதிரி கிறிஸ்தவன் தான். ஆயிஷாவுக்கு உண்மை தெரிஞ்சு லெட்டர் கைக்கு போயிருந்து அவர் ஓகே சொல்லியிருப்பாரு. ஆனால் இத்தனை சூழ்ச்சி உண்டு பண்ணது நம்ம அந்தந்த மதத்துக்குள்ள இருந்து நம்மளை காலம் வர்றாம இருக்க. இதுவும் நன்றும் பிறர் தர வரவே வராது. நம்ம ஜாதிக்காரன் தான் நமக்கு எதிரியா இருப்பான், நம்ம மதத்துக்காரன் தான் நமக்கு எதிரியா இருப்பான். அது நம்ம சொந்தக்காரனே. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரியாக இருக்கிறானே தவிர. இவர் வந்து இந்த ராமபக்தரா தாசில்தாரா இருக்கும்போது கபீர் தாசர்னு ஒருத்தர் வரார். அவர் முஸ்லீம். அவர் வந்து இவரை தேடி போய் ராமபக்தன்னு சொல்லி பார்த்து இவர் கூட கொஞ்ச நாள் ஒன்றா இருந்து 2 பேரும் பாட்டெலாம் பாடுறீங்க. அப்படின்னா எவ்வளோ மத ஒற்றுமை வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அந்த உண்மையான பக்தன் திட்டும்போது கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. யார் அப்பன்ட்டு காசுல நகைய மாட்டேங்குது தெரியலையே, நீ மாட்டி தெரியும், உனக்கு கோயில் கட்டி நான் ஜெயிலில் இருக்கணுமா? இதுதான் உண்மையான பக்தி. தொழுகை நடத்திட்டு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் படுத்துட்டார். அடுத்த செகண்டு இவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. ரூமுக்குள்ளே மானிட உருவத்தில் வந்துட்டாங்க. என்னோட சத்தம் இது முழிச்சு பார்த்தா இவங்க 2 பேருக்கு, ஏய் யாரா எப்படா வந்தீங்க, யாரா கூப்பிட்டது உங்களை அப்படின்னு. எவரா பிலிஸ்தூனது இங்கே இப்போ கூப்பிட்டீங்கள, நீ தானே கூப்பிட்ட, அதான் நாங்கள் வந்தோம். நான் எப்படா உன்னை கூப்பிட்டேன், அல்லான்னு பிலிஸ்தாவுக்கு தான், அல்லான்னு கூப்பிட்டீங்கள, அல்லான்னு தானே கூப்பிட்டேன், அதான் நான் வந்துருக்கேன். அப்போ அல்லா வேற ராமன் வேற இல்லை. அல்லான்னு கூப்பிடும் போது ராமன் வந்தான்னா அப்போ 2 ஒன்று தான், 2 ஒன்று தான். இந்த சீனை சினிமாவில் தான் காட்டிருக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது அப்படியே உள்ள முருகி கண்ணீர் வருகிறது. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. ராமானுஜதாசன் அண்ணாதுரை அண்ணனோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அடியன் உங்கள் ராமானுஜதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. போன வீடியோ வந்து காதர் பாட்ஷாவும் கந்தன் கருணையும் பார்த்தோம். அதை வந்து நிறைய பேர் வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நானே எதிர்பார்க்கல இந்த வீடியோ இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் மக்களோட கனெக்ட் ஆகும்னு சொல்லி. அதாவது தனக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வந்து இதை சொல்லு இதை செய்யன்னு சொல்கிறதுல முருகனை தவிர எனக்கு தெரிஞ்ச ஆளே கிடையாது. அதாவது எப்படின்னா வட்டி போட்டு வாங்குறதெல்லாம் மண்ணே, சரிங்களா? ஏன்னா அவங்க மாமங்காரன் ஏற்கனவே வட்டிக்கு மேலே வட்டியாக வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் குடும்ப பழக்கம் இல்லை. இவங்க குடும்பமே அடுத்தவனை டார்ச்சர் பண்ணி எதையோ ஒன்று வாங்கியிருக்காங்க. அண்ணங்கிட்ட போய் சொல்லி மாமலத்தை களவாண்டதுலேருந்து ஔவையாரை ஏமாத்தினதுலேருந்து இவங்க குடும்பமே பல வேஷம் போட்டிருக்காங்க.
அதில் இப்போ அடுத்து வந்து இவங்க மாமங்காரனை பற்றி தான் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோலே சொல்லியிருந்தோம், ராமதாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். அல்லான்னு அப்படி கையை திறக்கிறார், பார்த்தா ராமர் முன்னாடி நிற்கிறார். இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. ஏற்கனவே பழைய ராமதாஸ்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இப்போ நாகார்ஜுனா நடித்து ராமதாஸ்னு ஒரு படம் தெலுங்கில் வந்துச்சு. ஸோ அந்த படமெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஒரிஜினல் ஸ்டோரி, அது எப்படி நடந்தது, அவர் என்ன மாதிரி இருந்தார், நம்ம மாணிக்க வாசகர் எப்படி நம்ம மதுரையில் வந்து ஒரு அமைச்சராக இருந்து முதலமைச்சராக இருந்து எப்படி சிவபெருமானோட போய் ஐக்கியமானாரோ அந்த மாதிரி அங்கே ஆந்திர பிரதேசத்தில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கார். அவரோட கதை வந்து நான் இப்போ இல்லை, நான் தென்னரசாக இருக்கும்போது அண்ணாதுரன்கிட்ட அந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னரசு வந்து சிவில் இன்ஜினியர், அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன். ஆனால் அவனை பிடிச்சி உட்கார வச்சு காசு சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அண்ணாமலையார். இப்போ என்னென்னா அதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகி இப்போ ரிப்பீட் ஆகுது. அதான் விஷயம். இவர் காசு சொல்லும் போது எனக்கு கடுப்பாக இருக்கும், என்னடா இந்த ஆள் நம்மளை பிடிச்சி வச்சு. ஏன்னா நம்ம வந்து அப்படி டெய்லியும் சினிமாவுக்கு போகிற பார்ட்டி, நம்ம ஜாலியாக சுற்றுற பார்ட்டி, நம்ம ஒரே ஜாலியாக இருப்போம். இவருக்கு வேறு ஆள் கிடைக்காதா, இவர் நம்மளை பிடிச்சி வச்சு சொன்ன கதையெல்லாம் இப்போ திரும்ப சொல்லுங்க அப்படி ரிப்பீட் ஆடியன்ஸ். இப்போ நான் ரிஷபானந்தனா மாறுவேன் அவர் எதிர்பார்த்த அந்த கதையை என்கிட்ட சொல்லலை. அவர் தென்னரசுக்கு கதை சொன்னார், தென்னரசு ரிஷபானந்தனா மாறி திரும்ப வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ். இப்போ சொல்லும் முதல்ல இருந்து. இப்போ கேப்டன் பிரபான்லாம் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. 91 அந்த படம் நிறைய எத்தனையோ முறை ராஜ் டிவியில் போட்டிருக்கான். நீங்கள் 100 முறை ராஜ் டிவியில் பார்த்துருப்பேன் அந்த படத்தை. ஆனால் தேட்டரில் போய் கை தட்டி அட்டேங்கப்பா என்னமோ பூசா மன்சூலியான பார்க்குற மாதிரியும், பூசா விஜயகாந்த் வரா மாதிரியும், அவர் என்னமோ பூசா பேக் ஷாட் அடிக்கிற மாதிரியும் போய் ரசிச்சோம் இல்லையா. அந்த மாதிரி ரிப்பீட் ஆடியன்ஸ் ரீரிலீஸு. சுவாமி கதை கேட்டேன்னு சும்மா சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு கதை சொல்லும்போது கேட்கவே கிடையாது. பையனாக இருக்கும்போது ஸ்டூடெண்டாக இருக்கும்போது கேட்காம ஓடி போயிட்டு இன்றைக்கி இவர் பல லட்சம் பேருக்கு குருவாயிட்டார். இப்போ வந்து சொல்ல கேட்டுட்ருக்கார். இதில் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்ல முடியல, குருவுக்கு பாடம் சொல்கிறேன். நான் அப்பனுக்கு பாடம் சொன்னால் முருகன், அந்த மாதிரி குருவுக்கு பாடம் சொல்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு முதல்ல பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதாவதுண்ணே, இந்த காலத்தில் எவ்வளவோ பேர் என்னோட கூட இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஆனால் அந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப இப்போ ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அண்ணா அது சொல்லுங்க, நான் அதை கேட்கலாண்ணே. இப்போது எங்கே போனாலும் ஏன் உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா, அப்போ நீங்கள் சொன்ன விஷயம்லான்னு தென்னரசுக்கு ரொம்ப கசப்பாக இருந்ததுண்ணே. ஆமாம். ஆனால் என்னென்னா அது அப்போ ரெக்கார்டு ஆனதுனால தான் இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகுதுண்ணே. ஆமாம். இப்போ நீங்கள் கேட்கும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த அன்னைக்கு வந்து காய் சாப்பிட்டா மாதிரி இருந்தது, இன்னைக்கு வந்து கனி சாப்பிட்டா மாதிரி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு பொக்கிஷம்ண்ணே, உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர்த்தோடைய வரலாறு இருக்குது, நிறைய பேர்த்த பற்றி, நிறைய கோயில்களை பற்றி, நிறைய ஆலயங்களை பற்றி, நிறைய ராஜாக்களை பற்றி, மன்னர்களை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு போய் பயன்படணும், அவ்வளோதான். அதாவது ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் போகும், ஒரு சில வீடியோஸ் போகாது. அது இன்னைக்கு வியூஸ் போகுதோ இல்லையோ, சொல்ல வேண்டியது நம்ம சொல்லி வச்சுருவோம், பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம சொன்னால் யார் கேட்பாங்கன்னு ஆண்டாள் நினைக்கவே இல்லை. அவங்க பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொன்று யாரும் கேட்கணும்னு ஆண்டாள் பாடலை நாம் விழுந்து கேட்டுட்டு, யார் கேட்கணும், பெருமாள் கேட்கணும், அந்த அம்மா பாடிட்டு போச்சு. டெய்லியும் உட்காந்து நம்ம எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். வடிவேல் சொன்ன மாதிரி கேட்க வேண்டியவனு கேட்டு மணி அடிச்சு பெருமாள் கூட்டே போயிட்டார். மணி அடிச்சு கூட்டே போயிட்டாங்க. கேட்டுருச்சுடா, கடவுளுக்கே கேட்டுருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எந்த ஆடியன்ஸுக்கு போய் சொல்கிறோமோ, அது எந்த காலத்தில் போய் அது வந்து மக்களுக்கு போய் கனெக்ட் ஆகுதோ அப்போ போய் கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ அரசால பிறந்தவன்ற சேனலில் தனியாகவே நீங்கள் கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த சேனல்னு நிறைய பேர்த்துக்குன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ சேனலோட லிங்க் வந்து கீழே இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க போய் நிறைய வரலாறுகள் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ணாதுரையன் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருடம் கழித்து இந்த அண்ணாதுரையை இந்த தமிழகமே தேடும், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அண்ணாதுரை யாருன்னு எனக்கு தெரியும், அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு என்னென்னா மற்றவங்கள மாதிரி இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் போட்டு ஒரு விஷயத்தை மெருகேற்றி பேசுகிறதுக்கு வராது அண்ணனுக்கு. அப்படியே நார்மலாக எங்கிட்ட எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் வீடியோவில் பேசுவார். இப்போ வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, எப்படி காதர் பாட்ஷாவுக்கு கந்தன் கருணை செய்தாரோ அந்த மாதிரி அபுல் ஹசன் தானிஷா அவருக்கு ராமதாஸ் மூலியமாக ராமர் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து இந்து மதம் சிறப்பான மதம்னு சொல்கிறதுக்கோ அல்லது நாம் சார்ந்திருக்கிற மதம் பெரிய மதம் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது.
நடந்த உண்மைகளை ஏற்கனவே வரலாறாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவர்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம அல்லாஹ் பெருசா ராமர் பெருசான்னே நம்ம வரல. அவங்க யார் பெருசாக இருந்தாலும் அது நம்ம அதை பற்றி கவலையே கிடையாது. சரியா? எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் அல்லாவோ ராமரோ சிவபெருமானோ யார் அருள் செய்தால் எனக்கு தேவை அருள் செஞ்சால் சரி, அவ்வளோதான். இறைவன் எல்லோரையும் விட பெரியவன், அவ்வளோதான். அது வந்து யார் கொடுத்தா என்ன பண்ண, சிவபெருமான் 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் வாங்கிக்கோனா என்ன, அல்லாஹ் கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லிட போகிறோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் கொடுத்தாலும் வேணும்னா என்ன வேணுமோ அதை வாங்கிக்குவோம். ஞானம் எங்கே கிடைக்கிறதோ அதை வந்து நம்ம வந்து தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். தேன் இருக்கும் இடத்தை நோக்கி தேனீக்கள் போய்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி நம்மளுக்கு அருள் கிடைக்கும் இடத்தை வேண்டி அடியார்கள் போய்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் அல்லாவாக இருந்தான்னா, ஜீசஸாக இருந்தான்னா, ராமபுரானாக இருந்தா என்ன, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அந்த வழியில் போகிறோம். அதுக்கு இன்னொருத்தர் பிடிக்கல நம்ம சொல்கிறது அது முட்டாள்தனம். கண்டிப்பாக. எத்தனையோ இடத்துல வந்து மதங்கள் தாண்டி இறைவன் பலரிடம் விளையாண்டுருக்கான். ஏன்னா துலுக்குநாச்சியார் வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் ஐக்கியமான போல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஜி போப் அவர்கள் திருவாசகத்தை மொழிபெயர்த்தது போல் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ராமதாஸ் மூலியமாக எப்படி நம்மளுடைய ஸ்ரீராமர் அவர்கள் வந்து காட்சி கொடுத்தார், ராமரையும் சீதையையும் லக்ஷ்மணையும் அவர் வந்து எப்படியெல்லாம் திட்டினார், அந்த இசைக்கு அந்த பாடலுக்கு அவர்கள் எப்படியெல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள், ஒருத்தர் தன்னை திட்டி பாடணுங்கிறக்காக இறைவன் எவ்வளோ காத்திருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். சொல்லுங்கண்ணா அந்த வரலாறு. சுவாமி ஆந்திர பிரதேசம், அப்போ ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேசம் இப்போ நம்மெல்லாம் கூறு போட்டோம். அந்த வேலை தான் நம்ம செய்வோம். ஓகே. 1620 அந்த காலத்தில் கம்மம் மாவட்டத்தில் தேனி பக்கத்தில் ஒரு கம்பம் இல்லை, ஆந்திர பிரதேசத்தில் கம்மம். அந்த நினைப்பா தான் இங்கே வந்து தெலுங்காரங்க கம்மம் மாவட்டம்னு வச்சிருக்கோம். அப்படியா? ஆமாம். கம்மம் இது கம்பம்னு மாதிரி கம், அது இம்மு, இது கம்பம், அது கம்மம். கம்மம் கோதாவரி கரை நேலக்கொண்டப்பள்ளின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அய்யர்வாள், தெலுங்கு அய்யர்வாள்லாம் அந்த குடும்பத்தில் லிங்கண்ணா காமாம்பா அப்படிங்கிற தம்பதியினருக்கு 1600 சில்லற அந்த நூற்றாண்டில் காஞ்சரில் கோபண்ணா அந்த குழந்தையா இருக்கும்போது அவருக்கு வச்ச பேர். இளைஞன் ஆயிட்டார், கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுடைய மாமா அக்கண்ணா மாதண்ணா அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்கொண்டா தானிஷா பிரபு, அதாவது அபுல் கசம் தானிஷா பிரபு, அப்போ அவர் தான் ராஜா, அவர்கிட்ட மந்திரியாக இருக்காங்க. அதாவது இஸ்லாமிய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இவங்க வசதியான குடும்பம், நிலப்புலங்கள்லாம் நிறையா இருக்குது, விவசாயம் பார்த்துக்கிட்டு படிச்சுட்டார், நல்லா படிச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாமா 2 பேரும் மந்திரியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க சப்போர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு தாசில்தாராக பதவிக்கு வந்துடுறாரு. அப்போ சாதாரண ஆள் கிடையாது இவர். பிராமணன், வீரன், ராமபக்தன், தாசில்தார் எல்லா வகையான திறமையும் இருக்கிறது. அந்த பகுதியில் வரி வசூல் பண்ணி ரொம்ப நேர்மையான அதிகாரியாக, எல்லாரும் மக்களுக்கும் பிடிச்சவரா, அரசாங்கத்துக்கும் பிடிச்சவரா அப்படி பண்ணிகிட்டு இருக்கார். தான தர்மம் நிறைய பண்ணுறார், ராமபக்தனாக இருக்கார். இப்படி காலம் போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச காலத்தில் கோதாவரி கரையில் பத்திரகிரின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே சின்ன ராமர் கோயில் ஒன்று இருக்குது. இவர் ஒரு முறை அங்கே போகும்போது அங்கே லேடிஸ், இப்போ சபரின்னு ராமாயணத்தில் ஒரு அம்மா வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே ஒரு லேடிஸ் அந்த கோயிலுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் போய் அந்த கோயில் இருக்கிற அந்த சிதிலமடைஞ்ச நிலையை பார்க்கும்போது இவர் ஏற்கனவே ராமபக்தர் இல்லைங்களா, மனசு ரொம்ப வருத்தப்படுறது, இதுக்கு எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறார். அமௌண்ட்டு அதிகமாகிட்டே போகிறது. இவருடைய சொந்த சொத்துக்கள்லாம் விற்றும் அதுக்கு செலவு பண்ணுறார். அதிகமாகிட்டே போகுது. இப்படி தான் பக்தர்கள் வீணாக போகிறது. சொந்த சொத்தெல்லாம் விற்று காலி பண்ணிட்டாங்க. அமௌண்ட்டு பத்தலை. கோயிலுக்கு வந்து சொந்த சொத்தெல்லாம் விற்றெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. கொண்டியில் வச்சு நம்ம விஷயம் என்னென்னா, கொஞ்சம் காலம் நாள் ஆன உடனே டெவலப் ஆன உடனே அரசாங்கம் அந்த கோயில் எடுத்துக்கும், நான் செலவு பண்ண போன போச்சு, என் ஊர்லேயே எனக்கு எதிரியே அந்த கோயிலுக்கு ஒன்றுமே பண்ணாதான் அதுக்கு தர்மகர்த்தா இருப்பா, நான் வெளியே எடுக்கணும். அந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் பண்ணவன் கடைசியில் அந்த கோயிலுக்குள்ளேயே போகும்போது அந்த அவன் வாரிசு கூட எந்த பதவியும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல கோயில் இருக்குது. இது அப்பவே நடந்திருக்கு. அப்போ இப்படி டெவலப் பண்ணிகிட்டே வரும்போது பணம் பத்தில் என்ன பண்ணுறோன்னா, கிராம மக்கள்லாம் ரொம்ப ஆதரவு பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க. அப்போவும் பத்தில். சரி, ஓகே, இந்த வருஷம் வசூல் பண்ணதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தானிஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இப்படி 10 நாங்கள் அடுத்த அறுவடைக்கு மொத்தமாக சேர்த்து கொடுத்துறோம்னு மக்கள் சொன்ன ஐடியாவை தான் இவர் அங்கே அனுப்புகிறார். அங்கே நம்மளை மாதிரி யாரோ சில பேர் குறுக்க இருந்தவங்க அந்த லெட்டரை தானிஷாவுக்கு காட்டாமே கம்கமாக வச்சுட்டாங்க. காரணம் என்னென்னா, அக்கண்ணா மாதண்ணா 2 பேரும் மன்னருக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. அவருக்கு வேண்டப்பட்ட மருமகன் இவன் நாளைக்கு வளர்ந்து நம்ம பதவிக்கு போட்டி ஆகட்டான் என்ன பண்ணுறது, குறுக்க இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டர் தானிஷாவுக்கு அனுப்பாமே நிறுத்திட்டாங்க.
சரி அவர் ஓகே பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகம் இல்லை 6000 வராகம் அதை செலவு பண்ணிட்டார் அந்த கோயிலுக்கு. கோயில் கட்டி முடிச்சாச்சு. நம்ம தானிஷாவை பற்றி அப்புறம் பார்த்தோம். கோயில் கட்டி முடிக்கும்போது ஒரு முக்கியமான சீன் ஒன்று நடக்கும். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஊரில் மாதிரி கிடையாது, அங்கே கலசத்தோடு சேர்த்து கலசம் மேலே கூர்மையாக இருக்குது நம்ம ஊரில். அங்கே வந்து திருமால் கோயில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை உருவமாக பொறிச்சு தான் அங்கே வைக்கிறது. களத்துக்கு மேலே சக்கரம் இருக்கும். அது ஆந்திர வழக்கம். அது சக்கரம் என்னென்னமோ ரெடி பண்ணுறாங்க. அது சரி ரெடி ஆகலை. அப்போ ராமர் கனவுல வந்து சொன்னாராம், நாளைக்கு காலையில் கோதாவரியில் வந்து நீராடு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொன்னார்னு இவருக்கு புரியல. மறுநாள் போய் கோதாவரியில் நீராடுறார். 2 தரம் முழுகி எந்திரிக்கார், ஒன்றும் தெரியல. 3வது தரம் முழுகி எந்திரிக்கும் போது கையில் சுதர்சன சக்கரம் கிடச்சி. சுதர்சன சக்கரப்பா அங்கே செட் ஆகலை. ஏற்கனவே செஞ்சது பல தரம் தச்சர்களை செஞ்சு பார்த்தாங்க, செட் ஆகலை. ஆனால் தானாக கோதாவரி நதியில் வந்து கிடச்சிருக்காரு. ராமனே அனுப்பியிருக்கார். வா நதியில் என்ன சக்கரம் உலோகத்தில் செஞ்ச சாமி, மிதந்துலாம் வராது, கீழே போய் செட்டில் ஆயிடாது. ஆனால் மூழ்கி எழுக்கும்போது கையில் கிடச்சிங்கன்னா மிதந்து வந்திருக்கு. அப்போ ராமனே அனுப்பியிருக்கான். தண்ணீருக்கு எல்லா வேலையும் இருக்குல்லண்ணே. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தண்ணியில் இங்கே போட்டு அங்கே எடுத்த வரலாறுகள்லாம் இருக்குது. அது எப்படி தங்க அங்கே வந்து தண்ணி இறைவனுக்காக எத்தனை வேலை செய்து பாருங்க. நீரின்றி அமையாது உலகம்னா அப்போது அவர் அனுப்பிச்ச சக்கரம் தண்ணிங்க வந்து கிடைக்கிது பாருங்க. அதை தான் இப்பவும் 3ஆவது வகைலாம் அந்த மேலே கலசத்து மேலே அந்த சக்கரம் பொறிச்சு வச்சு இன்றைக்கி அந்த சக்கரம் இருக்குது. அதான் ஆந்திர பிரதேசத்தில் கோவில் கலசத்து மேலே சுதர்சன சக்கரம் பொறிச்சு தான் வச்சுருப்பாங்க. அதான் ரூபமாகவே. அங்கே ராமர் கொடுத்த சக்கரம் தான் மேலே இருக்குது. அப்பா எல்லாம் பெரிய புண்ணியம். அது அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் அங்கே போய் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணிருக்கு, ஓ ராமரே கொடுத்த சுதர்சன சக்கரமா, இந்த ஃபீலிங் தான் சுவாமி பக்தி. ராமர் கொடுத்ததா, அதுதான் பக்தி. இப்போ அதெல்லாம் பிரதேசம் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் கோலாகலமாக கும்பாபிஷேகம் முடியும் போது அங்கே அந்த லெட்டரை மறைச்சி வச்ச பார்ட்டிங்க தானிஷாவுக்கு சொல்லிட்டாங்க, இப்படி வரிப்பணம் இந்த வருஷம் அனுப்பலைங்க, கோயில் கட்டிக்கிட்டு இருக்கானா கோவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முஸ்லீம் இல்லைங்களா, கொஞ்சம் கட்டுப்பாயிடுறாரு. அவர் என்னடா நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி வர சொல்லுங்கள் அப்படி வந்து போய் கேட்டால் எங்கே இந்த வருஷத்தை வரைப்போனா அப்படிங்கும்போது இப்படி கோயில் கட்டிட்டேங்க அப்படிங்கும்போது ஏன்ட்டு சொல்லவே இல்லை. நீங்கும்போது ஐயோ நான் லெட்டர் அனுப்புனுங்க அப்படின்னா அந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய ஆட்கள் கேட்டால் இல்லைங்க அப்படி ஒன்று வரலன்ட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க எல்லா காலத்துலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட அப்போவே நல்லா இருந்தாங்க, ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க. சரி ஓகே, இவர் வேறு வகையில் நிரூபிக்க முடியாது. ராமன் வந்தால் சொல்ல போகிறாரு, ராமன் சோதிச்சு தானே மறுபடியும் பலன் கொடுப்பாரு. அவங்கக்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இவர் சரி ஓகே நான் அனுப்புனங்க லெட்டர் உங்களுக்கு கிடைக்கல, அது என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் நான் இப்படி இதுக்காக தான் செலவு பண்ணிட்டேன் நான் அப்படிங்கும்போது நீ பண்ணது தப்பு, மக்கள் வரி பணத்தை என்னுடைய அதிகாரம் உத்தரவு இல்லாமல் நீ எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறார். அப்போ ராமதாஸ் சொன்ன டைலாக் என்னென்னா, ஒரு கோவில் கட்டுறதுக்காக என்ன சிறையில் வச்சிடலாம் நீங்கள், இந்த பாரத தேசத்தில் எல்லா கிராமம் தோறும் ராமன் கோவில் கட்டுவோம் நாங்கள் அப்போவே. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீயே, தூக்கி உள்ள வைக்கிறார் அவர் கடுப்பில். ஓகே முடிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் அவர் இஸ்லாமியர். நீ அங்கே போய் ஆனால் இன்னொன்று அவர் மதவெறி பிடித்தவரும் அல்ல. ஏன்னா 2 இந்துக்களை தான் பிரதம மந்திரியாக வச்சிருக்காரு. அவங்க சொன்னாங்கன்னு தான் அவருக்கு வட்டாட்சியர் பதவியை கொடுத்தாரு. ஆனால் குறுக்கு இருந்தவங்க பண்ண வேலை, அந்த குறுக்கு இருந்தவங்க பூரா இது தான். இந்துக்கு எதிரி இந்துதான், இஸ்லாமியனுக்கு எதிரி இஸ்லாமியன் தான், உண்மை தெரிஞ்சவனுக்கு எதிரி கிறிஸ்தவன் தான். தானிஷாவுக்கு உண்மை தெரிஞ்சு லெட்டர் கைக்கு போயிருந்து அவர் ஓகே சொல்லிருப்பாரு. ஆனால் இத்தனை சூழ்ச்சியை உண்டு பண்ணது நம்ம ஆளுங்க தான். இப்படி இந்துக்களுக்கு விரோதி, இந்து விரோதின்னு சொல்றாங்க. இந்து விரோதி கிடையாது, இந்துக்களே அடுத்த மதத்துக்காரன் எப்பவுமே நமக்கு எதிரியாலாம் வரவே மாட்டான். இல்லை நீங்க வந்து இப்போ தேவராயம்பாளையத்தை எடுத்துங்க, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அங்கே வந்து மச்சான் நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அவங்க போகிறாங்க, அவங்க இங்கே வர்றாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்தந்த மதத்துக்குள்ளே இருந்து நம்மளை காலம் வர்றான் பாருங்க. இதுவும் நன்றும் பிறர் தர வரவே வராது. நம்ம ஜாதிக்காரன் தான் நமக்கு எதிரியாக இருப்பான், நம்ம மதத்துக்காரன் தான் நமக்கு எதிரியாக இருப்பான். அது நம்ம சொந்தக்காரனே. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரியாக இருக்கிறானே தவிர தமிழனுக்கு போய் ஒரு கன்னடனோ ஒரு தெலுங்குக்காரனோ ஒரு மலையாளியோ எதிரியாக நிற்கிறதுலாம் கிடையாது. அவங்க உதவி பண்ணுற மாதிரி கூட நமக்கு உதவி நம்ம கிடையாது. ஏன்னா இவன் மேலே வந்துட்டோம்னா நம்ம பதவி போயிடும்ல. அதான் விஷயம். இதன் காரணமாக தான் ராமதாஸ் மாட்டினார். யார் காஞ்சரில் கோபண்ணா. சரி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. ஓகே தச்சால் தூக்கி வைக்கிற வரைக்கும் ஒரு கோபண்ணா தான். இன்னும் ராமதாசன் இன்னும் வரல உள்ள வைக்கிறது. இதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்ன சுவாமி, இந்த இடம் வந்து கோதாவரி நதிக்கரையில் பத்திரகிரிங்கிற பேர் எப்படின்னா, ஒரு பத்திரன் அப்படிங்கிற முனிவர் தவம் இருந்து ராமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஏன்னா கோதாவரி கரை என்ன புனிதம் பண்ணதுன்னா, ராமனும் லட்சுமணனும் சீதையும் வனவாச காலத்தில் அந்த பொற்பாதம் விதித்து நடந்த பூமி. அது நடந்த பூமி. இந்த பத்திராசலத்துக்கு 35 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பர்ணசாலை இருக்குது. குடிசை அமைச்சு 3 பேர் தங்கியிருந்த இடம். அங்கெல்லாம் சீத்தம்மா துணி துவைச்ச இடம், மஞ்சள் அரைச்ச இடம்னு இன்னமும் இருக்குது.
ஆ ராவணன் தூக்கிட்டு போன மாதிரி சிலையெல்லாம் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஆ. இப்பவும் போய் பார்க்கலாம். அப்போ அந்த கரையில் அது புனிதமான இடம். இன்னொன்று என்னென்னா, தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நதி அப்படின்னா கோதாவரி தான். கோதாவரி தான். வற்றாத ஜீவநதி. அந்த கரை அந்த பத்ரன்கிற முனிவர் மலையை மாறி போனதால பத்திரகிரி. இல்லை, காவேரி கூட வற்றா ஜீவநதி தானே. அது நம்ம தான் மணல் அள்ளி அள்ளி நம்மளே அந்த ஆற்றை கொண்டுட்டோம். அவ்வளோதான். கொண்டுட்டோம். ஆறு சாகலை, நம்மளா கொண்டுட்டோம். அது அதாவது எல்லாத்தையும் அழிக்கிறதுல நமக்கு நிகர் யார்? அது நமக்குன்னா தமிழனுக்கு நிகர் யார்? வேற எவனுமே கிடையாது. தமிழ் என்று சொல்லடா தலை குனிந்து நின்றான். இது வேற யாரும் நம்மளுக்கு பண்ணது இல்லை, நாமளே பண்ணிக்கலாம். சொந்த காசுல சோனியை வச்சுக்கிட்டு எவனா போய் ஏன்டா ஆற்றுல மண்ணில் எந்த அரசியல்வாதி எவனா கேட்டிருக்கானா? இங்கே அள்ள முடியுமா? கேரளாவில் இங்கே கேரளாவில் அழிய முடியுமா? அல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு நான் தமிழ்நாட்டிலிருந்து போன மணல் நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, நீங்கள் மொரேஷியஸ் பல இடங்களில் போய் இந்த மணல் வந்து நம்ம ஆற்றை கொன்று சாகடித்து பல நாடுகளுக்கு மணல் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். சமாதி கட்டி இதில் எந்த கட்சிக்கும் பாகுபாடுலாம் கிடையாது. எல்லாமே யாரும் வந்து நீங்கள் ஆனால் சண்டையில் வெளியே மட்டும்தானே, வெளியில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு. ஆனால் வந்து எந்த அரசியல் நடந்தாலும் அவங்களாம் ஒற்றுமையாக தானே செய்கிறாங்க. எல்லா கட்சியும் ஒற்றுமையாக தான் இருக்குது. இப்போ இந்த இடம் அவ்வளோ அற்புதமான இடம். இப்போ போனீங்கன்னாலும் அவதே இயற்கை அழகோடு இருக்குது. இந்த பத்திரகிரி, பத்ராச்சலம், சலம், கிரி, மலை, பர்வதம் எல்லாமே மலை தான் குறிக்கும். இது மேலே ராமர் காலத்துக்கு அப்புறம் தான் அவர் இருந்திருக்கார். அதனால் ராமர் பிற்பாடு அந்த இடத்துல வந்து அந்த மலை மேலே சிலையாக நின்னார், இந்த ராமதாசர் மூலமாக, கோபண்ணா மூலமாக. அப்போ அந்த பத்திரகிரி மேலே இருக்கார். இன்னமும் ஆந்திர அயோத்தினே பேர். அது ஆந்திர அயோத்தினே பேர். ஆந்திர ஜாதிக்கு இது அயோத்தியாபுரி அப்படின்னு சொல்லிக்காங்க. அந்த மாதிரி ஆந்திராவின் அப்போதைய ஆந்திராவின், இப்போ அது தெலுங்கானாவுக்கு போச்சு. அவ்வளோ அற்புதமான இடம். அந்த இடத்த சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். கோதாவரி நதிக்கரை, கொத்தக்கூடம்ங்கிற மாவட்டத்தில் கோதாவரி பத்ராச்சலம் இருக்குங்க. இந்த அப்புறம் ராமதாஸ் இந்த கோபண்ணா கதைக்கு வந்துடும். அவர் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் இருக்கார். இவர் வந்து இந்த ராமபக்தரா தாசில்தாராக இருக்கும்போது கபீர்தாசர்னு ஒருத்தர் வரார். அவர் முஸ்லீம். அவர் வந்து இவரை தேடி போய் ராமபக்தன்னு சொல்லி பார்த்து இவர் கூட கொஞ்ச நாள் ஒன்றா இருந்து 2 பேரும் பாட்டெலாம் பாடிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மத ஒற்றுமை வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு இது பதிவு பண்ணப்பட்ட உண்மையான ஒரு விஷயம். கோபண்ணா ஜெயிலுக்கு வந்துட்டார். இப்போ சிறையில் இருக்கார். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தார். அந்த அக்கண்ணா மாதானெல்லாம் சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. அவர் ரொம்ப கடுப்பில் இருக்கார். எல்லாம் முடியாது அப்படின்ட்டார் மன்னர். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் கரித்துண்டில் ராமர் படத்து சிறை செவத்தில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு ராமரை பற்றி கேட்டுருக்கார். சீத்தம்மா கிட்ட ரெக்கமெண்டேஸ் பண்ண சொல்லார். நனு புரோவு மணி செப்பவே சீத்தம்மா தள்ளி என்னை காப்பாற்றுன்னு சொல்லுமா அப்பா கிட்டன்னு சொல்லி அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார். கொஞ்ச நாளாச்சு ஒன்று நடக்கலை. பழுக்கே பங்காரமாயனா வாய் திறந்து பேசுகிறாராமா அப்படின்னு பார்த்தார். அப்புறம் கொஞ்சம் நாள் கடுப்பாக ஆரம்பிச்சது. நான் ஊர் பணத்தை எடுத்து உனக்கு கோயில் கட்டி இதெல்லாம் பண்ணி வச்சா நான் தப்பு பண்ண, நான் உள்ளே இருப்பேன், நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்களான்ட்டு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. சிந்தாக்கு பதக்கமும் சீத்தம்மாவுக்கு. சிந்தாக்கு பதக்கம்னா புலியின் இலை டிசைனில் நகை செஞ்சு போட்டிருக்காங்க. சிந்தாக்கு பதக்கம் செஞ்சு சீத்தம்மாவுக்கு மாற்றேன்னு அது சிந்தாக்கு பதக்கத்தோட விலை 10,000 வராகம். 10,000 வராகனுக்கு சிந்தாக்கு பதக்கம் செஞ்சு மாட்டேன்னு வெக்கமாலையாக மாட்டிட்டு தெரியுங்களே. அப்புறம் ராவனுக்கே ஒன்று கேட்டிருக்காரு. எவரப்போ சொம்மணி நுவ்வு கொள்ளுவு தீரி திருக்கு துண்ணாகும் அப்படின்னா யார் அப்பமுன்ற காசுன்னு நீ நகையை செஞ்சு மாட்டிக்கிட்டு நீ உற்சவம் பண்ணிக்கிட்டு தெரியுற அப்படின்னு. இந்த ஏதாவது நமக்கு தெரிஞ்ச தெலுங்கு அவ்வளோதான். இந்த பாட்டெலாம் முழுசாக கேட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு வச்சு பாருங்கள். அதாவது ராமனுக்காக செய்திக்கே வந்துட்டார் கோயில் கட்டி. அப்போ உண்மையான பக்தர் அவர். அந்த உண்மையான பக்தன் திட்டும்போது கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். யார் அப்பமுன்ற காசுல நகை மாட்டிட்டு தெரியுற நீ மாட்டிட்டு தெரியும், உனக்கு கோயில் கட்டி நான் ஜெயிலில் இருக்கணுமா? இதுதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்திங்கிறது அதாவது நடிக்கிறது. எப்போ நான் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பக்தியாக இருக்கேன், நீங்கள் தான் என் தெய்வம் அப்படிலாம் இல்லாமல் உண்மையான பக்தினா அவனுக்கு அங்கே கோவம் வரும். ஏன்னா நான் உண்மையாக இருந்துட்டேன். அப்போ நீங்கள் உண்மையாக இல்லைங்க. அந்த பக்தி தான் ராமதாஸ் கோபண்ணாவோட பக்தி. இன்னும் ராமதாஸ்லாம் ஆகலை. சரி, ஓகே, தண்டனை அனுபவிச்சது போதும், கோபண்ணா விடுதலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன நிபந்தனை போட்டார் அப்படின்னா, தானிஷா அந்த 6,000 வராங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே ஊர் மக்கள்கிட்ட வரி வாங்கியாச்சு. அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய வரி பணம் தான் கோயிலே கட்டிருக்கிறான். எங்கேருந்து கொடுக்குறேன்? என் சொத்தையும் வித்து கோயில் கட்டினானே. இவர் உள்ளே இருக்கார். அவங்க மாமா 2 பேரும் கொடுத்தாங்கன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடும், நீங்கள் தான் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அது ஏற்றுக்க மாட்டார் இல்லையா? சீத்தம்மாவை இப்படி சொல்லிட்டாரு. ராமரை யார் அப்பமுட்டு பணத்தை மாட்டிக்கிட்டு தெரியுங்கன்னு சொல்லிட்டாரு. லட்சுமணனுக்கு போட்ட நகையை பற்றி இவ்வளோ வர்றாங்கன்னு இவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற பாட்டும் பாடுறார். இது ராமருக்கு அதுக்கு போகுது. ராமர் திரும்பி லட்சுமணனை பார்க்குறார். லட்சுமணன் தலையை குறிஞ்சிக்கிறார்.
நகை செஞ்சு கொடுக்கும்போது வாங்கி எல்லாம் உண்மைதான், எல்லாம் வாங்கினாங்க, மாட்டினாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஜெயிலில் கிடக்கிற ஜெயிலில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். அப்போ கடவுளை தலைகுனிய வைத்தான் இந்த தலைமகன். கண்டிப்பாக. அதாவது யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து என் மேலே ஒரு கோபம் வருதுன்னா எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக என்னை நேசிச்சா அந்த கோபம் வரும். நான் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணலாமா? நான் உண்மையாக இருந்தவங்க நீங்கள் இப்படி பண்ணலாம். நீ உண்மையாக இருந்தீங்களா? இன்னொன்று, நான் உண்மையாக மட்டும் இல்லை, என்னையே முழுசாக ஒப்படைச்சிட்டோம். ஒப்படைச்சாச்சு. எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை தெருவில் விட்டு நீங்கள் கொண்டாட்டம் போட்டு தெரியுங்க. 6 ஆப்பம் மட்டும் காய்ச்சல் நகையை மாட்டிக்கிட்டு உற்சவம் போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த பாடல் முழுசாக தெரிஞ்சா எவ்வளோ. அவர் ராமரை கேட்ட மாதிரி கூட நம்ம யாரையும் நீங்கள் கேட்க முடியாது. நாமளும் உண்மையாக இல்லை, அரவர பக்தர்கள். யார் அப்பமுட்டு காசுனா எடுத்து இப்பெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. உள்ளேயே அனுப்பிடுவாங்க நம்மள. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போகுது. இப்போ ராமர் முடிவு பண்ணிட்டார், சரி கோவனாவை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு நாள் இரவு தொழுகை, தாலிசா பிரபு தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்திட்டு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் படுத்துட்டார். அடுத்த செகண்டு இவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. ரூமுக்குள்ளார் மானிட உருவத்தில் வந்துட்டாங்க. என்னோட சத்தம் இது முழிச்சு பார்த்தா இவங்க 2 பேரும், ஏய் யாரா எப்போ வந்தீங்க, யாரா கூப்பிட்றது உங்களை அப்படின்னு. எவரா பிழிஸ்துன்னது நுவ்வு அப்படி. இப்போ கூப்பிட்டேல, நீ தானே கூப்பிட்ட, அதான் நாங்கள் வந்தோம். நான் எப்படா உன்னை கூப்பிட்டேன்? அல்லான்னு பிழிஸ்தாவுக்குதா, அல்லான்னு கூப்பிட்டீல்ல? அல்லான்னு தானே கூப்பிட்டேன், அதான் நான் வந்திருக்கேன். அப்போ அல்லா வேற ராமன் வேற இல்லை. அல்லான்னு கூப்பிடும் போது ராமன் வந்தான்னா அப்போ 2 ஒன்று தான் அர்த்தம். ஒன்று தான். இந்த சீனை சினிமாவில் தான் காட்டிருக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது அப்படியே உள்ள முருகி கண்ணீர் வருகிறது. அப்போ இது நிஜமாக பார்த்து தானிசா என்னவா பாருங்க, நினச்சி பாருங்க. அவன் எப்பேற்பட்ட புண்ணியம். அதாவது அல்லாஹ் வருவார், தன்னை காப்பாற்றுவார், அல்லாஹ் இருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அல்லான்னு கூப்பிட்டு ராமன் வந்தார், ராமர் வந்து நிற்கிறார், நீ தான் கூப்பிட்டேன்றாரு. அப்போ அல்லாஹ் கூப்பிட்டு ராமன் வந்தால் 2 பேரும் ஒன்று தாங்கிறது அவர் நேரில் பார்த்துட்டாரு. அவர் மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நிமிஷம் பா நமக்கு சொல்லவே புல்லரிக்கிறது. சொல்லவாவது நம்ம முன்னாடி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குனு இப்போ வந்துட்டார். இப்போ அல்லாவோ இல்லை ராமரோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இப்போ நம்ம முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம என்ன கேட்போம்? சுவாமி என்ன வேணால் நம்ம நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் நமக்கு பேச்சு வராது. காரணம் சுவாமி, இந்த லைட்டை பார்க்குறதே கண்ணு கூசுது. அது கோடி சூரிய பிரகாசம் பார்க்கும்போது மைண்ட் ஆஃப் ஆயிரும் நம்மளுக்கு. இன்னொன்று, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை சரியாக தொழுதுருந்தா ராமர் காட்சி கொடுத்துருப்பார், இறைவன் வந்து காட்சி கொடுத்துருப்பான். இன்றைக்கி வந்து நானும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை தொழுகிறது, நேரம் இல்லைன்னு சொல்கிறது, வெள்ளிக்கிழமை மதியானம் மட்டும் போகிறது, அப்புறம் இந்த 30 நாள் இருக்குது பார்த்தீங்களா, ரம்ஜான் தொழுகை. ரம்ஜான் தொழுகையில் பல பேர் வந்து என்னால் முடியல, எனக்கு வேலை இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களே இப்போல்லாம் நிறைய போய் சொல்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவனையே ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இறைவனை நம்ம எங்கேயும் ஏமாத்துறதே கிடையாது. பள்ளிக்கு போகணுமா, இல்லைங்க என் பையனுக்கு ஸ்கூல் இருக்குது, நான் அது வேலை இருக்குது, கோயிலுக்கு போய் இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு போகிற பையனுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம் நம்ம. ஆமாம். இல்லை சார், இதில் வந்து நான் நிறைய பேருக்கு கோயில் எழுதி கொடுக்குறேன் இல்லையா. இந்த ஃபோன் பண்ணி ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க இனிமேல் எனக்கு அப்படி ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணி எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே இல்லை, என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், என் பையன் லண்டனில் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் மட்டும் இந்தியாவில் ஆகணும், அதுக்கு முருகன் அருள் புரியணும், எப்படி இந்த கோயிலுக்கே போகாமல். அப்போ நான் ஒரு சிலர்கிட்ட வந்து கொஞ்சம் டென்ஷனாலாம் பேசியிருப்பேன். நான் வேணா முருகனை வீட்டுக்கே வந்தேன்னு சொல்லட்டுமா? இப்போ நீ பழனிக்கு போக முடியாது, சரி பரவாயில்ல, நான் வேணா முருகனை வீட்டுக்கு வந்துட சொல்லட்டுமா? இப்படிலாம் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ண கையை பிடிச்சிருந்து போய் நான் கூட கோயிலில் ஒன்று போனா அப்படி அவன் வருவதற்கு நாம் என்ன ராமதாசா? நம்ம என்ன ராமதாசா? இல்லையே, இல்லை அவரையே ஒப்படைச்சார், நம்ம எதையுமே கொடுக்கலையே. முருகன் தேடி போகிறதுக்கு நம்ம என்ன அவையாரா? இல்லை கிருபானந்த வாரியாரா? அருணகிரிநாதரா? இப்போ போன வீடியோவில் பேசணும்ல, காதர் பாட்சாவா? முருகனே தேடி வந்து என்னப்பா வேணும் கேளு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்தால் நமக்கு எது கஷ்டம் வருது? தூக்கு தண்டனை நிறுத்தி காப்பாற்றினாரு, நம்மளை தூக்கிலே மாட்டி விட்டுருவாரு. இன்னொன்று நல்லா கவனிங்க, கிருபானந்த வாரியார் தனக்கு குழந்தை இல்லைன்னு எந்த இடத்துலையும் வருத்தப்படவே. ஏன்னா அவர் என்ன நினைச்சார், முருகனே என் குழந்தையா இருக்கான்ட்டு. அவ்வளோதான், அவனே எனக்கு குழந்தையா இருக்கான், என் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா கவனிங்க, யாரெல்லாம் இறைவன் தேடி வந்தானோ அவன்லாம் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். நம்ம வந்து எப்படின்னா, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட பெருசாக இதை ஃபோன் பண்ணி பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. என்ன இந்த லோக்கலில் இருக்கிறவங்க, ஐயோ என் பையன் 8வது படிக்கிறான், என் பையன் 9வது படிக்கிறான், என் பையன் வந்து
அங்கே படிக்கிறான் இங்கே படிக்கிறான், கோயிலுக்கு போகிறக்கே நேரம் இல்லை, ஆஃபீஸ் போகிறக்கே சரியாக போயிடுது, ஐடி கம்பெனியில் லீவே கொடுக்க மாட்றாங்க. சரி இப்போ உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவேன்? லீவ் போட்டு தானே. இப்போ எனக்கு யாருக்கு காரியம் நடக்கணுமோ அவன் கோயிலுக்கு போகணும், இவ்வளோதான் நம்ம கான்செப்ட். பல பேர்த்த அந்த கேள்வி கேட்டிருப்பானா, கையை பிடிச்சிட்டு விட்ட கோயிலில் விட்டோம் பார், கோயிலுக்கு போனால் நடக்கிறது நடந்தே தீரும். இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா, சாமி கோயில் கொடுத்துருக்காரு, போனால் நடக்குமா நடக்காதான், இப்படி யோசிச்சுட்டு போன யாருக்கும் நடக்கவே இல்லை. கண்டிப்பாக நடக்காது, நடக்காது. நானே பல இதில் வந்து இடையில கூட என்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு 10 கோயில் கொடுத்துருக்கீங்க, என் தலைவிதி நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். தயவு செஞ்சு நீ போயிடாத, போனாலும் நீ போனீங்கன்னா அவர் ஓடிடுவார். அந்த என்னைய டென்ஷன், அவன் தான் ஏன்டா டேய் இவனை அனுப்பிச்சுட்டு நீ அங்கே உட்காந்து அந்த எம்எல்ஏ டென்ஷன் ஆயிடுவான். இவனை அனுப்பணும் யாரா, அவனை தூக்க முதல்ல இவன் அனுப்பணும் யாரா, முதல்ல அவனை தூக்கூட. என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் கோயிலுக்கு போகாத, சரியா? உன்னை காப்பாற்றி இஷ்டமா இருந்தா போ, இல்லைன்னா வெற்று, அவ்வளோதான். இறைவன் தேடி வருவதற்கு அப்போ என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், எவ்வளவு சரியாக தகுதியுடைய ஆளாக இருக்கணும், எவ்வளவு சரியாக தொழுது இருந்தா அவ்வளவு தகுதியுடைய ஆளுகளையும் சோதிச்சு தான் கடைசியில் கருணை காட்டினான். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வந்து காலை எந்திரிக்க முடியல, அது இன்னொன்று ஒரு சிலருக்குலாம் வந்து கோயில் எழுதி கொடுத்தா நீங்கள் வந்து மத்தியானம் 12 மணிக்கு கோயிலுக்கு போனால் போதுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நிறைய பேர் ஏன் அப்படின்னா காலை எந்திரிக்கிறது 8 மணிக்கு தாங்க. நீங்கள் எந்திரிச்சதை என்ன பண்ண போகிறீங்க? கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய அதாவது எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவன் எனக்கு கொண்டு பண்ணிட்டான். நீங்கள் அங்கே வந்து என்னால் திட்டவும் முடியாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும், அவ்வளோதான். நேற்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு, அவர் டாக்டர் அவங்க மனைவி வந்து நம்ம கோயம்புத்தூரில் மாவட்ட தொழில் மையத்தில் அவங்க மனைவி ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்கும் குழந்தை இல்லை. நிறைய அவங்க டாக்டர் சர்க்கிள்லேயே ஒரு 4-5 பேரை போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க டாக்டர் சர்க்கிளில் ஒருத்தர் கேஜியில் நம்ம பேரை சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் ரிஷபானந்தரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்துருக்காரு. முந்தானத்து ஆண் குழந்தை பிறந்து விட்டது, நம்ம சொன்ன டேட்டில் அது இவ்வளோ நாளைக்குள்ள குழந்தை உறக்கும் அப்படின்னு சொன்னதில் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக மெசேஜ் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க முழு நம்பிக்கையோடு கோயிலுக்கு போயிருக்கேன். நடக்கும், நான் இறைவனை நம்புகிறேன். நான் இந்த பூமிக்கு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை நம்பி உங்கள் அம்மாவை நம்பி இந்த உலகத்தில் சித்தப்பா இருக்கார், பெரியப்பா இருக்கார், நீங்கள் யாரை நம்பி ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. நீங்கள் பிறக்கும்போது யார் என்ன உறவுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒருவனை மட்டும்தான் நம்பி வருகிறீர்கள், அவன் இறைவன். அவன் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பாற்ற வேண்டுமே தவிர சொந்தமோ பந்தமோ உறவோ பணமோ எதுவும் காப்பாற்று எது அப்படி பணம் தான் காப்பாற்றணும்னா பல கோடிகளை வைத்திருப்போம், ஏன் ஜாவரா, அவனுக்கு ஏன் நோய் வருது? இறைவனை நம்பியவன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறான். இதை வந்து என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சிருக்கேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கண்ணே. தானிஷா பிரபு யாருன்னு கேட்குறாரு, நீ கூப்பிட்டு இல்லை அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. நான் கூப்பிட்டு போட்டேன், அவருக்கு ஒரு ஷாக் ஆகுது தானிஷாவுக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில் சரி ஓகே ஏதோ சொல்கிறானோ அப்படிங்கிறனால அவர் கேட்குறாரு, இதுக்கு வந்து யார் யாருன்னா என் பேர் ராமோஜி, என் தம்பி பேர் லட்சுமோஜி ஜி ஜி. அதுக்கு அவர் உருது பேசியிருப்பார் இல்லையா தானிஷா பிரபு, உருதுல ஜி. சரி எதுக்கே வந்தீங்க நீங்கள் அப்படின்னா, எங்கள் வேண்டப்பட்ட ஆளை ஜெயிலில் வச்சுருக்கீங்க நீங்கள், அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுங்கள். யாருன்னா கோபண்ணா, கஞ்சாரில் கோபண்ணாவுக்கு நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்களா? சரி ஓகே, என்ன கொண்டு வந்தீங்க? இந்த பணம் கொண்டு வந்துக்கிறோம், ஓகே. லட்சுமணன் தான் கொடுக்குற பையிலேருந்து கொட்டுறார், எண்ணிக்கிட்டு எங்களுக்கு ரசீது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பார்த்தா 2 பேர் தானிஷா பிரபு. அந்த நாணயம்லாம் அப்போ பார்த்த மாதிரி தெரியல, அது ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி மின்றது. அவர் காலத்தில் இருந்து நாணயம் இல்லை அது. ஓகே, அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க மறைஞ்சிட்டாங்க. உண்மையிலேயே அங்கே நாணயங்கள் கொட்டி கிடக்கிறது. அவர் 2 பேர் ரசீது எடுத்துக்கிட்டு காலையில் ராமதாஸ் பார்க்க போகிறார். அதுக்குள்ளே ராமதாஸுக்கு எது தண்டனைலாம் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுறாங்க. இவர் போய் நிறுத்திடுறாரு தண்டனையை. அப்புறம் இவர் போய் சொல்கிறார் ராமதாஸ்கிட்ட, இப்படி 2 பேர் வந்தாங்க நைட்டு, என் பேர் ராமோஜி லட்சுமோஜின்னு சொன்னாங்க, உனக்கு வேண்டப்பட்டவங்களாம் பணம் கொடுக்க வந்தாங்க, கொடுத்துட்டாங்க, ரசீது கொடுக்குறதுக்குள்ளே அவங்க காணாமல் போயிட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க ரசீதை, அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யாருங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு இப்படி பேர் சொன்னாங்க. அப்படிங்கும்போது ராமதாஸ் தாரையாக கண்ணீர் வருகிறது. ஏன் யார் தான் பணம் கொடுத்தாங்களே காப்பாற்றிட்டாங்களே அப்படிங்கும்போது, அப்போ அவர் தெலுங்கு படத்தில் ஒரு டைலாக் நாகார்ஜுனா தான் இந்த ராமதாஸ் கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், அந்த பிரபு இந்த பிரபுவுக்கு தரிசனம் கொடுத்து, ராஜாவுக்கும் பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க, கடவுளையும் பிரபுன்னு நம்ம கூப்பிடுறோம். பிரபு பிரபுவுக்கு தரிசனம் மிச்சி அந்த பிரபு இந்த பிரபுவுக்கு தரிசனம் கொடுத்து பிரபுவும் ஒக்கடைன்னு பிரபுவும் ஒன்று தான் நிரூபிச்சிட்டிங்க. நீங்கள் பணக்காரங்களும் ஒன்று தான் நிரூபிச்சிங்க.
நான் அதே ஆயிட்டேன் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல நாம்பளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா நாம் அந்த மாதிரி தான் கடவுள் நினைக்கிறோம். அந்த ராஜாவை இந்த ராஜாவை நேருக்கு பாட்டீங்க, நான் நம்மள விட்டீங்களே அப்படி இல்லை. கோயிலை கட்டி வச்சு என்ன தெருவில் விட்டீங்க, ஜெயிலில் விட்டீங்க, இப்போ எனக்கு ஒன்றும் தரிசனம் கொடுக்கல நீங்கள். அப்போ தானிஷா சொல்கிறாரு, ஐயோ ஒன்னால தான் எனக்கு ராம தரிசனமே கிடச்சிருக்கு, நீ கவலைப்படாத, உன்னை நான் பத்ராச்சலம் வரைக்கும் பல்லக்கில் உட்கார வச்சு நானே தூக்கிட்டு போகிறேன்னு தூக்கிட்டு போனேன். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா? அவர் தூக்கிட்டு போகிறாங்க, பத்ராச்சலம் கொண்டு போயிறாங்க. அப்போ இதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த ரசீது இன்னைக்கு வரைக்கும் பத்ராச்சலம் கோயில் இருக்குது. கோயில் இருக்குது. யார் இவர் போட்டது? தானிஷா பிரபு போட்டது. தானிஷா பிரபு தன் கைப்பட ரசீது. இந்த அக்கண்ணா மாதனா 2 பேரும் அவங்க மந்திரியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த நாணயங்களை சோதித்து பார்த்துட்டு இது இப்போ இருந்த நாணயம் கிடையாது, திரேதாயுக காலத்து நாணயம். அடேங்கப்பா. அப்போ ராமர் காலத்தில் புழங்கிக்கிட்டு இருந்த நாணயத்தை ராமர் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ராமர் பணத்தை கொடுக்கல, ராமர் பணத்தையே ராமர் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. பா, பெரிய விஷயம் இது. இதெல்லாம் அது ரசீதெல்லாம் பார்க்கறதுக்கு புண்ணியம் கொஞ்சம் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு அந்த ரசீதை போனால் பார்க்கலாம், ஆப் த ரெக்கார்டு ரசீதை பார்க்கலாம், அந்த சுதர்சன சக்கரத்தை பார்க்கலாம், இவர் செஞ்சு வச்ச விக்கிரகங்களை பார்க்கலாம், இவர் கட்டி வச்ச கோவில் அந்த கோபனா கட்டி வச்ச கோவில். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் சிறையில் இருக்கும்போது நிறைய கீர்த்தனைகள்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, இதெல்லாம் தொகுத்துட்டாங்க பிற்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 108 கவிதை தொகுப்பு, 300 கீர்த்தனைகளுக்கு மேலே பாடியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா தாசரதி சதகம், தாசரதி கருணா பயோ நிதி அப்படின்னு எஸ்பிபி பாடிருப்பார் தெலுங்குல. அதெல்லாம் அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டில் கேட்கும்போது. இப்போ இந்த கோவில் நிர்வாகம் இவர் கைக்கு வந்துடுது, இவர் கோவிலுக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். இப்படியே ராமர் நம்ம ராமதாஸ் மூலியமாக தானிஷா பிரபுக்கு இப்படி தான் கருணை காட்டுறார். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ராமர் எந்த இடத்துலையும் அவர் முஸ்லீம்னு பார்த்து தரிசனம் கொடுக்காமலாம் போகலை. ராமதாஸை நம்மளை திட்டான்னு சொல்லிடுறான், ராமதாஸை காப்பாற்றாமையும் விட கிடையாது. ராமதாஸ்ன்னு பேர் வந்துருச்சு கோபனாவுக்கு. காரணம் ராமனுக்கு வேண்டப்பட்டவர்னு அர்த்தம். ராமனுக்குடைய ராமதாசன். இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லு. நான் சொல்கிறது சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், ஏன்னா எனக்கு அப்படி தான் சொல்ல தெரியுது. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற ஃபீலிங் சொல்லி புரிய முடியாது, அவ அனுபவிச்சத்தான் புரியும். அதாவது ஒரு குழந்தை எட்டி உதைப்பதில் தான் தாய்க்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமாம். ஒரு குழந்தை அப்படியே படுத்திருந்தால் அது தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஒரு குழந்தை எப்பொழுது எட்டி தன் மார்பில் உதைக்கிறது அப்படின்னு அந்த தாய் பார்த்து கொண்டே இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் கோபண்ணா திட்டியதெல்லாம் ராமர் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். இப்படி திட்டினா எல்லாத்துக்கும் ரசிக்கத்தான். ஆமாம், ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அதாவது எப்படின்னா, இவர்களை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் வர்றான் பார்த்தீங்களா, இவங்கிட்ட இருக்கிற உண்மையை கொண்டு போகணும். உண்மை ஒருபோதும் சாகாது. அப்படி சாகிற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட 4000 திவ்ய பிரபந்தங்கள் கிடையாது, அதே போல் தேவாரம் கிடையாது, திருவாசகம் கிடையாது, ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை கிடையாது. நீங்கள் இதெல்லாம் அன்னைக்கு என்ன இருந்தது, நீங்கள் எந்த வித ரெக்கார்ட்ஸும் இல்லாமல் வழி வழியாக பாடிக்கொண்டே அந்த உண்மை இன்னும் இன்னைக்கும் அது நிலைச்சு நிற்கிது. இன்னைக்கு எத்தனை கம்ப்யூட்டர் காலம் வந்துட்டாலும் இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கின்ற குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இனி இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் அது அழியாது, நாம் தான் அழிச்சு வருவோம், அதில் அழியாது. கோவிலிலே தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் எழுதி வச்சுட்டு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்தாலும் கோவிலில் போய் திருவாசகம் பாடுற என்ன மாதிரி 10 பைத்தியக்காரன் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னும் 10 பைத்தியக்காரன் வரத்தான் செய்வான். இது அழியவே அழியாது. ஏன்னா உண்மை நெருப்பு போன்றது. சக்கரவர்த்திகள் போயிட்டாங்க, சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த சாதாரண பக்தர்கள் இன்னமும், அவர் தெலுங்குக்காரர், நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சொந்தக்காரர் கிடையாது, நம்ம ஜாதிக்காரர் கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவர் 400 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டார். ஆனால் இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அவர் உண்மையா பாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் மாகாலய பட்சத்தில் உட்காந்து பெருமாள் யாருக்கு காட்சி கொடுத்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இதை யார் உருவாக்குறது? நீங்க இறைவனிடம் எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ இறைவன் அந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றுவான். உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சுங்க. ஏன்னா நீங்கள் வரும்போது நீங்கள் கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்க போகிறீங்களா, பிச்சைக்கார வீட்டில் பிறக்க போகிறீங்களா, உங்கள் வீட்டில் பைக் இருக்கா, கார் இருக்கா, எதுவும் உங்களுக்கு தெரியாது. உங்கள் சித்தப்பா யார், உங்கள் அப்பா யார், ஆட்சியா அதிகாரமா, அடுத்த வேலை சொத்துக்கு வழி இருக்கா, எதுவுமே தெரியாத ஒரு வெறும் பிண்டமாக நம்மை இந்த உலகுக்கு இறைவன் அனுப்பி வைக்கிறார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோன்னு. அப்புறமா தான் நம்ம கேட்குறோம், நான் யார் தெரியும்ல, எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல, அப்படிங்கலாம் இங்கே தான். டேய், உன்னையும் தெரியும், உங்கள் அப்பனையும் தெரியும், உங்கள் அப்பனுக்கு அப்பனையெல்லாம் இறைவனுக்கு தெரியும், படைத்தவனுக்கு தெரியாதா? இறைவன் உன்னை இந்த பூமியில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உன்னை படைச்சிட்டான். வாழும்போது 4 பேர் சந்தோஷப்படுற மாதிரி வாழுங்க.
4 பேர்த்துக்கு நன்மை செய்கிற மாதிரி வாழ. 4 பேர் சந்தோஷப்படலாம் பரவாயில்ல, 4 பேர் வருத்தப்படுற மாதிரி வாழாதீங்க. இவெல்லாம் ஏண்டா பிறந்தா எப்படா சாவா அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு வாழாதீங்க. தயவு செய்து நான் மட்டும்தான் புத்திசாலி அப்படி நினைத்து கொண்டு வாழாதீர்கள். நான் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது நினைக்காதீங்க. ரிஷபானந்தன் மாதிரி 1000 ரிஷபானந்தன் வந்தான் போயிட்டான், இனி வருவான் போவான். ரிஷபானந்தன் ஒன்று இங்கே இன்னும் 100 வருஷத்துக்கு இங்கே வாழ போகிறது கிடையாது. என்ன மாதிரி இங்கே 1,00,000 பேர் வந்துட்டு போயிட்டா இன்னும் 1,00,000 பேர் வருவான். ஆனால் காலையில் சூரியன் உதித்து கொண்டு தான் இருக்கிறது, இரவு சந்திரன் உதித்து கொண்டு தான் இருக்கிறது, அன்னைக்கு அமாவாசை வந்துக்கிட்டு தான் இருக்குது, பௌர்ணமி வந்துக்கிட்டு தான் இருக்குது, மாகாளிபட்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இயற்கை இயற்கையாகவே இருக்கிறது. நாம் மட்டும்தான் நிரந்தரம் இல்லை. இதை மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் இதை எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நம் வாழ்க்கை பற்றற்ற வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அனைவரும் இன்புற்று மகளோடு வாழ என்னப்பன் சொக்கநாதனும் ரங்கநாதனும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நம சிவாய.